ஸ்ரீராம ஜெயம். எங்களின் மகா மீடியா டிவியின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒவ்வொரு நாளையும் நல்ல எண்ணங்களோடும் இறை சிந்தனையோடும் தொடங்குவது அந்த நாள் முழுவதையும் நமக்கு சிறப்பாக்கும். அந்த வகையில் இன்று நாம் செய்ய வேண்டியவை என்ன, தவிர்க்க வேண்டியவை என்ன, எந்த நேரத்தில் சுபகாரியங்களை தொடங்கலாம் என்பதையெல்லாம் முழுமையாக வழிகாட்டும் இன்றைய நல்ல நேரம், பஞ்சாங்கம் மற்றும் ஆன்மீக தகவல்கள், ராசி பலன்கள் ஆகியவற்றை விரிவாக காணலாம். இன்றைய பஞ்சாங்கம் இன்று ஏப்ரல் 8, 2026 மங்களகரமான விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய சூரிய உதயம் காலை 6:07 மணிக்கு நிகழ்கிறது. இன்றைய திதியை பொறுத்தவரை மாலை 5:48 வரை சஷ்டி திதி இருக்கின்றது. அதன் பிறகு சப்தமி திதி தொடங்கும். இன்றைய நட்சத்திரம் மூலம். இன்றைய யோகம் மரண யோகம். நேயர்களே கவனியுங்கள், இன்று மரண யோகம் உள்ளதால் புதிய முயற்சிகள், சுப காரியங்கள் மற்றும் முக்கிய பயணங்களை தொடங்குவதை தவிர்ப்பது நல்லது. அன்றாட வழக்கமான பணிகளை மட்டும் செய்வது நற்பலனை தரும். இன்றைய கரணம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை அமைந்துள்ளது. இப்போது முக்கிய நேரங்களை பார்ப்போம். அடுத்து நாம் கவனிக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது ராகு காலம் மற்றும் யமகண்டம். ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை உள்ளது. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை இருக்கின்றது. இந்த நேரங்களில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றை தவிர்ப்பது உத்தமம். குளிகை நேரம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இந்த குளிகை நேரத்தில் செய்யப்படும் காரியங்கள் மீண்டும் மீண்டும் நடைபெறும் என்பது ஐதீகம். எனவே கடன் வாங்குவது போன்றவற்றை இந்த நேரத்தில் செய்யாதீர்கள். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை நல்ல நேரம் இருக்கின்றது. பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இந்த நேரத்தில் உங்கள் முக்கியமான வேலைகளை திட்டமிட்டு தாராளமாக செய்யலாம். இன்றைய திசை சூலம், சந்திராஷ்டம் ஆகியவற்றை பார்க்கலாம். இன்றைய சூலம் வடக்கு திசையாகும். எனவே இன்று வடக்கு திசை நோக்கிய பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தவிர்க்க முடியாத காரணங்களால் வடக்கு திசை நோக்கி பயணிக்க வேண்டியிருந்தால் பரிகாரமாக சிறிது பால் அருந்திவிட்டு இறைவனை வேண்டி பயணத்தை தொடங்கலாம். இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்று எந்த ஒரு புதிய செயலும் இறங்க வேண்டாம். யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். பொறுமையாக கடைபிடித்து குலதெய்வத்தை மனதில் நினைத்து வழிபடுவது தடைகளை விலக்கும். இன்றைய நாளின் மிக முக்கிய சிறப்பு என்னவென்றால், இன்று தேய்பிறை சஷ்டி. வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தால் எப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்குமோ அதே அளவு அளப்பரிய சக்திகள் தேய்பிறை சஷ்டிக்கும் உண்டு. இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் தமிழ் கடவுளான முருகப்பெருமான். வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள் மற்றும் தீய சக்திகளை வெல்லும் அபார ஆற்றலை தரக்கூடியது இந்த தேய்பிறை சஷ்டி விரதம். இன்று மாலை பூக்களால் முருகனுக்கு அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வீட்டில் கந்த சஷ்டி கவசம் படித்து வந்தால் எதிரிகள் தொல்லை விலகும், நினைத்த காரியம் கைகூடும். இன்றைய பரிகாரம் மற்றும் சிறப்புகளை பார்ப்போம். இன்றைய கோவில் பரிகார திருத்தலமாக நாம் தரிசிக்க இருப்பது கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அர்த்தநாரீஸ்வரர் கோயில்.
இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பு என்னவென்றால், பேச்சு குறைபாடு உள்ளவர்கள், திக்குவாய் பிரச்சனை உள்ள குழந்தைகள் இங்குள்ள இறைவனையும் அம்பாளையும் நெஞ்சுருக வேண்டி தேன் அபிஷேகம் செய்து வழிபட்டால் பேச்சு குறைபாடுகள் நீங்கி சரளமாக பேசும் வரம் கிடைக்கும் என்பது காலம் காலமாக உள்ள நிதர்சனமான உண்மை. இன்றைய ஆன்மீக நிகழ்வுகள். இன்றைய தினத்தில் தமிழகத்தின் பல்வேறு ஆலயங்களில் நடைபெறும் ஆன்மீக நிகழ்வுகளை சிலவற்றை இப்போது பார்க்கலாம். அருப்புக்கோட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கரத்தில் பூக்கொழி திருவிழா மிக விமர்சையாக நடைபெறுகிறது. கரிவலம் வந்த நல்லூர் சுவாமி இன்று கம்பீரமாக யானை வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். தாயமங்கலம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் புஷ்ப சப்பரத்தில் தீர்த்தவாரி கண்டருளுகிறார். பாபநாசம் ஸ்ரீ சிவபெருமான் கண்கொள்ளா காட்சியான வெள்ளி விருஷுப சேவையில் நடைபெறுகிறது. மேலும் சக்தி பீடங்களில் ஒன்றான சமயபுரம் மாரியம்மன் அன்ன வாகனத்தில் புறப்பாடு கண்டருள்கிறார். வாய்ப்புள்ளவர்கள், அருகில் உள்ளவர்கள் இந்த ஆலயங்களுக்கு சென்று இறைவனை கண்டு தரிசனம் பெற்று அருளை பெறுங்கள். அடுத்து நாம் அன்றாட வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஆரோக்கிய குறிப்பு, அதாவது பாட்டி வைத்தியம் பார்க்க போகின்றோம். இன்றைக்கு பலருக்கும் இருக்கும் பெரிய பிரச்சனை என்னவென்றால் மூட்டு வலி மற்றும் எலும்பு தேய்மானம். இதற்கு மிக எளிய தீர்வாக பப்பாளி பழத்தை அடிக்கடி உணவில் சேர்த்து வர வேண்டும். பப்பாளியில் உள்ள விட்டமின் சி மற்றும் கால்சியம் சத்துக்கள் எலும்பு வளர்ச்சிக்கு மிகவும் உதவுகின்றன. வளரும் குழந்தைகளுக்கு பப்பாளி கொடுப்பது அவர்களின் உடல் வலுவை பல மடங்கு அதிகரிக்கச் செய்யும். இன்றைய ராசி பலன். இப்பொழுது இன்றைய நாளுக்கான 12 ராசிகளின் பலன்களை சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று பணவரவு அதிகரிக்கும் நாள். நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். சேமிப்பு உயரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். எடுக்கும் காரியங்களில் விடாமுயற்சி தேவை. இறுதியில் வெற்றி உங்களை வந்து சேரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலைப்பளு காரணமாக லேசான உடல் சோர்வு ஏற்படலாம். எனவே உடலுக்கும் மனதுக்கும் தகுந்த ஓய்வு கொடுப்பது அவசியம். கடகராசிக்காரர்களுக்கு இன்று சமூகத்தில் நன்மதிப்பு உயரும். அலுவலகத்தில் உங்களது திறமை பாராட்டப்படும். மேன்மையான நன்மைகள் தேடி வரும் நாள் இது. சிம்மராசி நேயர்களே, அலைச்சல் காரணமாக உடல் அசதி ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். நேரத்திற்கு உணவு அருந்துவது நல்லது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று அதிர்ஷ்டகரமான நாள். தொட்டதெல்லாம் பொன்னாகும். தடைபட்ட காரியங்கள் இன்று சுமூகமாக முடியும் யோகம் உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் திறமைக்கு இன்று சரியான அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்திலும் வெளியிலும் உங்கள் புகழ் கூடும் நாளாக இது அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலம் பல நன்மைகள் கிடைக்கும். பழைய நண்பர்களை சந்தித்து அளவலாவி மகிழும் வாய்ப்பு இன்று உருவாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் சிறு சிறு போட்டிகள் வந்து விலகும். உங்கள் சாமர்த்தியத்தால் அதை எளிதில் சமாளிப்பீர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்று சில காரியங்களில் எதிர்பாராத தாமதங்களோ அல்லது சிரமங்களோ ஏற்படலாம். பேச்சினில் நிதானம் தேவை. பொறுமையுடன் செயல்படவும். கும்பம் ராசி அன்பர்களுக்கு இன்று புதிய வருமான வாய்ப்புகள் தேடி வரும். வியாபாரம் செழிக்கும். பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். மீன ராசி நேயர்களுக்கு இன்று வெற்றி திருநாள். நீங்கள் திட்டமிட்ட அனைத்து காரியங்களும்
100% வெற்றியில் முடியும். நேயர்களே, இன்றைய நல்ல நேரம், பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகின்றோம். உங்கள் நாள் இனியதாகவும் மங்களகரமாகவும் அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன், நலமுடன். நமது மகா மீடியா டிவி காணொளிகளை தினமும் காணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க மற்றும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இன்னும் இதுபோல பல பயனுள்ள ஆன்மீக தகவல்களை பெற நமது மகா மீடியா டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் நம சிவாய. வாழ்க. நன்றி, வணக்கம். கே. மகாலிங்கம் ஐயர், அரகண்ட நல்லூர்.